வரும் கருத்துக்கள், தகவல்கள் சிரிக்கவா சிந்திக்கவா, அவ்வளோதானே. இதுக்கு ஏன் தம்பி இவ்வளவு சத்தம் போட்டு பேசிட்டு போனார்? சிரிக்க தெரியாத லைஃபும் சிங்காரிக்க தெரியாத ஒய்ஃபும் வேஸ்ட்டுன்னா. எத்தனை பஞ்சு டைலாக்யா! அடாடாடாடா, சினிமாக்காரங்கெல்லாம் இதை ஏன் விட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அறுசுவை இல்லாம கூட வாழ்ந்துடலாம், நகைச்சுவை இல்லாம வாழ முடியாது. நம்ம நாமக்கலுக்கு ஒரு சிறப்பு உண்டு. நாமக்கல் என்றாலே முட்டை ஞாபகத்துக்கு வரும். ஆனால் கல்வியிலே முட்டை வாங்காத ஒரு மாவட்டமும் நாமக்கல் மாவட்டம். சொன்னார்ல தம்பி மாமா குட்டி. உண்மையிலேங்க பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு என்ன சொல்லுது? ஹலோ செல்லக்குட்டி அல்லது மாமா குட்டி, நீ எங்க இருக்க? நானா ஷாப்பிங் மால்ல இருக்கேன். அந்த பையன் உடனே, நீ திரும்பி பாரு, நீ நிக்கிற ரேஷன் கடை கியூல தான் நானும் நிக்கிறேன். இதுல வேற லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு லைக் இட்டவரை லைஃப் முழுக்க நினை, கமெண்ட்ஸ் இட்டவரை காலம் முழுக்க நினை. அதுதான் இன்னைக்கு வலைதளம்னு ஒருத்தன் பேர் வச்சான் பாருங்க, அவனுக்கு செல வைக்கணும். ஏன் தெரியுமா? வலைதளம்னு கரெக்டா பேர் வச்சிருக்கான் பாருங்க. உள்ள போனா வெளியே வர முடியாது, அதனாலதான் வலைதளம்னு பேர் வச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி செல்ல மட்டும் கையில இருந்து வாங்கிட்டோன்னு வைங்க, பாதி பேர் பைத்தியமா மாறிடுவான். ஒருத்தர் கோவத்துல செல்ல போட்டு டமார்னு உடைச்சாரு. செல்லு பேசிச்சுங்க, உண்மையில பேசிச்சு. மாவனை என்ன மட்டும் நீ உடைச்சு பாரு, அனாதை ஆயிருவ அப்படின்னு சொல்லிச்சு நடுவர் அவர்களே. இன்னைக்கெல்லாம் கருத்துக்கு சிந்திக்கிறதுக்கு எங்கேயுமே மரியாதை இல்லை. சிந்திக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டில் இருக்கு, இலக்கியங்கள் இருக்கு, 8 தொகை, 10 பாட்டு, பரிபாடல் எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு குத்துப்பாட்டு கேட்டா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா நடுவர் அவர்களே? சினிமானாலே அவ்வளவு மகிழ்ச்சிங்க. சினிமா பார்த்துக்கிட்டு சோகமா வர முடியுமாங்க? இன்னைக்கெல்லாம் மாணவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டா டமால் நடிப்பான். நம்முடைய தேசிய விலங்கு எதுடானாரு, உடனே புலி உருமுது வேட்டக்கார வரத பார்த்து. தேசிய மலராவது தெரியுமாடா? ஒரு சின்ன தாமரை அப்படின்னா. வரலாறு தெரியுமாடா? கரிகாலே கால போல கருத்து இருக்குது குழல் இல்ல தாஜ்மஹால் நழலு. அவரு கோவம் வந்து தலையில பெரம்படுத்தி நங்குன்னு வச்சார். என் உச்சி மண்டையில சுருங்குது, ஒன்ன பார்த்தாலே விருங்குது. உடனே அவரு கோவம் வந்து, நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். உடனே அவன் மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். இவ்வளவு பாட்டெல்லாம் இருக்கு நடுவர்களே. இப்பெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சில்ல, எங்கம்மா இப்ப வாத்தியார்கள்லாம் மாணவர்களை அடிக்க முடியுது? பெரம்ப கையில் எடுத்தாரு, ஜெயிலில் டவுசரை போட்டு உட்கார வச்சிருக்காங்க வாத்தியார. சும்மா எடுத்து அந்த பக்கம் மேஜையில் இப்படி வச்சிருக்காரு. அதை போட்டோ எடுத்து போட்டான் சமூக வலைதளத்தில். பிரம்புடன் வந்த ஆசிரியர். உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட்டு, எஃப்ஐஆர் போட்டு டவுசரோடு உட்காந்துருக்காரு வாத்தியார். கொரோனாக்கு பிறகு பிள்ளைங்களுக்கு எக்ஸாம்னாலே பயமா இருக்கு. அங்கே வந்து உட்கார்ந்துருக்கான், ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பையன் அப்படியே உருன்னு பார்க்குறான் கொஸ்டின் பேப்பரை. ஒன்றும் புரியல, கண்ணு மூலி இல்லை, சொல்ல தெரியல. பக்கத்துலேருந்து ஒரு பிள்ளை நல்லா எழுதிட்டு இருக்கு. உடனே அவட்ட கேட்குறான், நீ எப்போ புள்ள சொல்ல போற ஆன்சரை, எப்போ புள்ள சொல்ல போற? அவ பார்த்து சொல்லி கொடுத்துட்டா. உடனே சொல்லிட்டாளே அவ ஆன்சரை. பாஸ் ஆயிட்டுனா என்ன பண்ணுவான்? பாப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சினிமாவை பார்த்தாலே சந்தோஷம். இன்னைக்கெல்லாம் கம்ப்யூட்டர் பரீட்சை போறப்ப இந்த பாட்டை போட்டு விட்டுலாமாமா? காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான். எல்லாம் பரீட்சை போறப்ப இந்த பாட்டை கேட்டு போனா அவ்வளவுதான், நாமக்கல் முட்டை தான். வாழ்க்கையை மகிழ்ச்சியா கொண்டு போகணுன்றதுக்காக தான் எல்லாருமே செல்ல கலையில வச்சிட்டு இருக்கோம். ஏன் யாமலே இப்படி பண்றீங்களே கிறுக்கு மெண்டல் பயில்வலான்னு ஒருத்தர் பேசுறார். அது பார்த்து நம்ம என்ன பண்ண முடியும்? இதுல எதை எடுத்துட்டு போகணும்? நம்மளை திட்டுறதை பார்த்து நம்மளே கைதட்டி ரசிக்கிறோம் பாருங்க, அதுதான் சூப்பர். இன்னைக்கு எல்லாமே செல்லுலார் காலமா மாறி போச்சுடா. அன்னைக்கு கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார், தேடினேன் வந்தது என்னது கூகுள் சர்ச். அதுக்கு இன்னைக்கு பதில் சொல்லிட்டான். நாடினேன் தந்தது ஆன்லைன் ஷாப்பிங், நாடினேன் தந்தது. வாசலில் வந்தது டோர் டெலிவரி. வாழவா என்றது மேட்ரிமோனி. எல்லாமே இன்னைக்கு வந்திருக்குன்னு சொன்னா, நோட் புக் இல்லாம கூட இருந்துருவான், ஃபேஸ்புக் இல்லாம இன்னைக்கு இருக்க மாட்டான். அந்த ஃபேஸ்புக் தான் இன்னைக்கு எல்லாமே. நம்ம பெண்கள் எல்லாம் நல்ல ரசம் வச்சு ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிடுது. எல்லாரும் பார்த்துட்டு லைக்கை போடுறாங்க, வீட்டுக்காரர் போட மாட்டேங்கார்.
ஏங்க என்னங்க நீங்க மட்டும் போடல, அவன்லாம் பார்த்த வேண்டி நான் தான் தின்னவன், எப்படி போடுவேன் அப்படிங்கிறார். உலகத்திலே மிக மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்று சொன்னால் அடுத்தவரை மகிழ்ச்சிப்படுத்தி பார்ப்பதுதான். அடுத்தவர் மகிழ்ச்சியில தான் நம்ம மகிழ்ச்சி இருக்கு. இதைத்தான் நம்முடைய சமூக ஊடகங்கள் இன்றைக்கு சொல்லித் தருகிறது என்று கூறி, சமூக ஊடகங்களில் வலம் வரும் கருத்துக்கள், தகவல்கள் சிரிக்கவே என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.